மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கின்றவர்களாகவும் இருங்கள். இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறை வெளிவேடம் தவிர்த்து இறை வார்த்தையை நமதாக்கி வாழ்வோம் என்ற மைய சிந்தனையில் சிறப்பிக்க இவன் குழுமி இருக்கும் உங்கள் அனைவரையும் இல்ல சந்திப்பு குழுவினர் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். சட்டங்களும் சம்பிரதாயங்களும் மனிதனை பண்படுத்த பக்குவப்படுத்த எழுந்தவை. ஆனால் அவை சமய கோட்பாடாக வழிபாடாக மாறிவிடக் கூடாது. நாம் சட்டங்களுக்கும் மரபு வழி பழக்க வழக்கங்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட கடைநிலையில் இருக்கும் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் துன்பத்தில் உடனிருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்ற வள்ளலாரின் தத்துவத்தை தான் இயேசுவும் இம்மக்கள் என்னை உதட்டினால் புகழ்கின்றார்கள், ஆனால் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது என்கிறார். சட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இறை கட்டளைகளை பின்பற்றாத பரிசெய்ய சதுசெய்ய கூட்டத்தை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிறார் நமது ஆண்டவர் இயேசு. நம் உள்ளத்தை தீட்டுப்படுத்துகின்ற தீய செயல்பாடுகளை தவிர்த்து நாம் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இறை வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். வெளிவேடம் தவிர்த்து இறை கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். நம் மத்தியில் வாழும் ஏழை எளியோரை இனங்கண்டு உதவ முன்வர வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் படைத்திட முனைய வேண்டும். அத்தகைய மனநிலையை பெற வரம் வேண்டி பலியில் இணைவோம், இறையாசிர் பெறுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை சகோதர சகோதரிகளை உங்களை நல்லிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please,
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரை, உன் மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் மாண்புடன் வாழ கடவுள் நமக்கு பல கட்டளைகளை கொடுத்துள்ளார். கட்டளைகளை நாம் சமய வாழ்வாக்க கூடாது. கட்டளைகளை கடைபிடித்து தூய வாழ்வு வாழ வேண்டும் என்ற கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2, 6 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2, 6 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள். இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இராமல் செயல் வீரர்களாகவும் இருக்க வேண்டும். தந்தையாம் கடவுளின் பார்வையில் சமய வாழ்வு என்பது துன்புறும் மக்களையும் தாழ்நிலையில் இருப்பவர்களையும் இனம் கண்டு உதவுவது என கூறும் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 17 முதல் 18, 21, 22 மற்றும் 27 முடிய உள்ள இறைவசனங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 17 முதல் 18, 21, 22 மற்றும் 27 முடிய உள்ள இறைவாசனங்கள். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக்கொள்வதுமாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செயலிலிருந்து வாசகம். இயல் 7 இறை திருவாக்கியங்கள் 1 முதல் 8, 14, 15, 21 முதல் 23 முடிய.
தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 7 இறை திருவாக்கியங்கள் 1 முதல் 8, 14, 15, 21 முதல் 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபின்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதனுக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவை அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டுவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று பொதுக்காலத்தின் 22வது ஞாயிறை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இந்த 22ஆம் ஞாயிறு வாசகங்கள் அனைத்துமே மனிதன் சட்டங்களுக்கானவை என்று சொல்லாமல் சட்டங்கள் மனிதருக்குரியவை என்று சொல்லுவனாக இருக்கின்றன. சட்டங்கள் தான் எனது வாழ்க்கை, சட்டங்கள் படியே எனது வாழ்க்கை அமைய வேண்டும், சட்டங்கள் இல்லை என்றில் எனது வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை என்று நாம் சொல்வதை விட, நமது மகிழ்ச்சிக்காகத்தான் சில சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சட்டங்கள் ஓரளவுக்கு என்னை மகிழ்ச்சிப்படுத்தும், எனது வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தும் என்பதை தெளிவாக உணர்த்துவனாக இருக்கின்றன. ஒரு முறை ஒரு குருவானவர் தனது 5 சீடர்களோடு பயணம் மேற்கொண்டாராம். வழக்கமாக அந்த குரு முன்னாடி குதிரை மேலே சென்று கொண்டிருப்பாராம். அந்த 5 சீடர்களும் பின்னாடி அவர்களுடைய அந்த பின்னாடி நடந்து வந்து கொண்டிருப்பார்களாம். ஒருமுறை இப்படியாக பயணம் செல்கின்ற பொழுது அந்த குதிரை மேலிருந்த அந்த குருவிடமிருந்து பணப்பையானது கீழே விழுந்து விடுகிறது. இதை குரு கவனிக்க தவறிவிட்டார். ஆனால் சீடர்கள் அனைவருமே அதை பார்த்தனர்.
உடனே ஒரு சீடர் சொன்னார், அதை எடுக்காதே, குரு அதை எடுக்க சொல்லவில்லை என்று. அவர்களும் பயணத்தை தொடர்ந்தார்கள். அந்த குரு மடத்தை அடைந்தவுடன் குருவுக்கு ஒரே அதிர்ச்சி, பணப்பை காணாம போயிருச்சு அப்படின்னு. உடனே சீடர்கள் சொன்னார்கள், அது வழியிலேயே விழுந்துருச்சு, நாங்க பார்த்தோம். அப்ப ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு கேட்ட உடனே, நீங்க சொல்லல இல்ல, எடுத்துட்டு வர எங்களுக்கு சொல்லல இல்ல அப்படின்னா. சரி, இனிமே பயணம் செய்கின்ற பொழுது என்னிடமிருந்து எது விழுந்தாலும், நீங்கள் பயண நேரத்தில் முன்னாடி இருந்து எது விழுந்தாலும் அதை எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாராம். இப்படியாக சில நாட்கள் கழித்து மீண்டுமாக பயணமானது நடைபெறுகிறது. அப்பொழுது அந்த பயணம் நிறைவடைகின்ற அந்த தருணத்திலே 5ஆவதாக வந்த அந்த சீடர் கூடை நிறைய அந்த குதிரை சாணத்தை வைத்திருந்தாராம். இதையே எடுத்துட்டு வந்த அப்படின்னு குரு கேட்டாராம். நீங்கள் தானே போன முறை சொன்னீங்க எது விழுந்தாலும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னாராம். உடனே குருவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு பெரிய பேப்பர் ஒன்று எடுத்தார். இதையெல்லாம் விழுந்தால் எடுத்து வர வேண்டும் என்று எழுதினாராம். மறுபக்கம் திருப்பி இதெல்லாம் விழுந்தா எடுத்துட்டு வரக்கூடாது என்று எழுதினாராம். அந்த பேப்பரையும் சீடர்களிடம் கொடுத்து விட்டார். சில நாட்கள் கழித்து மீண்டுமாக பயணம் செல்கின்றார்கள். அப்பொழுது வழி பயணத்திலே அந்த குதிரையானது கொஞ்சம் வயது முதிர்ந்த ஒரு குதிரை. அதனால் சில தூரம் சென்ற உடனே கால் தடுக்கி விழுந்து விடுகிறது. குதிரை விழுந்தால் குதிரை மேலிருந்த குருவும் விழத்தான் செய்யணும். உடனே குரு விழுந்த உடனே 5 சீடர்கள் ஓடி நின்று பார்க்கிறார்களே தவிர அவரை கை கொடுத்து தூக்கவில்லை. ஏன் இப்படி நிற்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் கொடுத்த பேப்பர்ல குதிரை பெயரும் இல்லை, உங்கள் பெயரும் இல்லை, அதனால் நாங்கள் தூக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே குருவானவர் அந்த பேப்பரை வாங்கி தன்னுடைய பெயரையும் இணைத்து கொண்டு குதிரையினுடைய பெயரையும் இணைத்து கொண்டாராம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படியாகத்தான் இந்த சீடர்களைப் போலத்தான் நமது வாழ்க்கையும் சட்டங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சிந்திக்கின்ற பொழுது அது சமுதாய ஒழுக்கத்தினை அவர்கள் பின்பற்ற வேண்டும். சமுதாய ஒழுக்கம் என்பது அனைத்து மக்களுடைய மகிழ்ச்சியை பொறுத்தே இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை மறந்தவர்களாக சட்டங்கள் நமது வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்றன, அதனால் இந்த சட்டத்தை கண்டிப்பாக நான் பின்பற்றியே ஆக வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகத்தான் நாம் இன்று இருக்கிறோம். இப்படியாகத்தான் இந்த நற்செய்தியிலே வருகின்ற அந்த பரிசேயர்களும் இருக்கிறார்கள். இயேசுவின் காலத்திலே வாழ்ந்த அந்த பரிசேயர்கள் மிகவும் மிகவும் அந்த மறைநூல் அறிஞர்கள் கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை பின்பற்றி வருபவர்களாக இருக்கிறார்கள். எந்த ஒரு சட்டமுமே அவர்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லவில்லை. அனைத்து சட்டங்களுமே நாங்கள் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம் என்று அவர்களே சொல்லிக் கொண்டவர்களாக இருந்தார்கள். பொதுவாக இறையியலாளர்கள் அழகாக சொல்லுவார்கள், மொத்தம் பழைய ஏற்பாட்டில் 613 சட்டங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே மொத்தம் 613 சட்டங்கள். அதிலே 365 சட்டங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தக்கூடியவை. 248 சட்டங்கள் இதையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும், இதையெல்லாம் கண்டிப்பாக ஒரு மனிதன் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டங்களாக இருந்தன. அதிலே ஒரு சட்டம்தான் இன்று சீடர்கள் மீறுவதாக பரிசேயர்கள் இயேசுவிடம் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆக இந்த பரிசேயர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது உண்மையாகவே அவர்கள் சட்டங்களுக்கானவர்கள் அல்ல,
சட்டங்கள் நாங்கள் வகுத்தவை, நாங்கள் உண்மையாகவே சட்டங்களை மதிக்கின்றோம், அதன்படி வாழுகின்றோம், நீங்களும் வாழ வேண்டும் என்று பிறருக்கு சொற்களால் சொல்லக்கூடிய மனிதர்கள், அதிலே செயலிலே காட்டாத மனிதர்களாக வாழுகிறார்கள். இந்த ஒரு கால சூழ்நிலையில்தான் வெளி வேடக்காரராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் சொல்லிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். மாறாக நீங்கள் அனைவருமே உங்கள் செயலிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று இயேசு படிப்பினையை கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆக சட்டங்கள் மனிதனுக்கானவை, மனிதன் சட்டத்திற்கு அல்ல. அழகாக சொல்லுவார்கள், சட்டம் ஒரு இருட்டறை என்று சொல்வார்கள். அந்த இருட்டறையிலே மூழ்கி கிடக்கின்ற மனிதர்கள் தான் இந்த பரிசேயர்கள். மேலும் ஒரு வாக்கியம் அழகாக சொல்லப்படும், சட்டம் ஒரு மீன் வலை போன்றது. அதிலே பெரிய பெரிய மீன்கள் அந்த வலையை கிழித்து கொண்டு வந்துவிடும். ஆனால் சிறிய மீன்கள் இந்த வலையிலே மாட்டிக்கொள்கின்றன. இந்த பெரிய பெரிய மீன்களான இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், இவர்கள் அனைவருமே அந்த சட்டங்களிலிருந்து தங்களை ஒதுக்கி கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். அந்த சட்டங்களை பிறருக்கு சொல்லி வாழ வைக்கின்ற ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சாதாரண யூத மக்கள் தான் சட்டங்களுக்கு இடையில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு மனிதன் சொல்லிற்கு அறில்ல, மாறாக செயலிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு அறிவுறுத்துகிறார். சொல்லிலே சிறந்த சொல் செயல் என்று சொல்வார்கள். ஆக சொல்லுவது மிக மிக எளிது, ஆனால் கடைபிடிப்பது மிக மிக கடினம். இப்படியாக அந்த 613 கட்டளைகளை விட புதிய ஏற்பாட்டிலே சிறந்த 2 கட்டளைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவரே, இந்த போதனைகளில் எல்லாம், இந்த கட்டளைகள் எல்லாம் எது மிகச் சிறந்தது என்று கேட்கின்ற பொழுது இறைமகன் இயேசு அழகாக ஒரு பதில் சொல்வார். யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். 10 கட்டளைகள் வாசிச்சிருக்கீங்களா? சின்ன குறிப்பிடம் புக் இருக்கா? அதுல 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். 10 கட்டளைகளும் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும். தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது, அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிப்பது. ஆக இந்த 2 கட்டளைகளுமே அன்பை மையப்படுத்திய கட்டளைகளாக இருக்கின்றன. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. ஒரு மனிதன் மிக மிக எளிதாக ஒரு மனிதனுக்கு சொல்லிவிட முடியும். ஆனால் தனது வாழ்க்கையை அந்த மனிதனுக்கு ஏணிப்பணிகளாக மாற்றுவது என்பது மிக மிக கடினம் என்பதை அழகாக சொல்லுகின்றார். ஆக ஒரு மனிதன் சட்டத்தினை கடைபிடிக்க வேண்டும், சமுதாய ஒழுக்கத்திற்காக கடைபிடிக்க வேண்டும். சமுதாய ஒழுக்கம் என்பது மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்குகின்ற அந்த சூழ்நிலை எப்பொழுது இந்த அன்பின் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுதுதான் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. ஆக இந்த அன்பின் கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி கூவிக்கொண்டு வருபவர்கள் எல்லாம் நிறை வாழ்வை அடைய முடியாது. எப்படியாக இறை வார்த்தையை தனது வாழ்வாக்க முற்படுகின்றானோ ஒரு மனிதன், அவன் மட்டுமே நிறை வாழ்வை அடைய முடியும் என்று மத்தேயு நற்செய்தியிலே நமக்கு அழகாக சொல்லித்தரப்படுகிறது. ஆக இந்த செயல்படும் கொடுக்கப்படுகின்ற அந்த வாழ்க்கைக்கு நமது ஜெபமானது ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு அந்த 7வது அதிகாரத்தில் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறார். ஆக இறை இயேசு கிறிஸ்துவிற்கு இந்த பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் எதையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? நிறைய விஷயங்கள் சிந்திப்போம், அப்படிதானா? நிறைய விஷயங்கள். கல்லூரிக்கு இப்போ காலேஜ்லாம் இல்லை, முன்னாடி
கல்லூரிக்கோ இல்லை பள்ளிகளுக்கோ செல்லிருக்கக்கூடிய குழந்தை பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும். அப்படி வீடு திரும்பாவிட்டா ஒரு பதட்டம், அப்படிதானா? இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கு, எங்க பள்ளியிலும் கல்லூரியிலும் கடைசி மணி எப்போ அடிப்பாங்க அப்படின்னு, அப்படிதானே? மற்றும் பெரியவர்களுக்கு எனது பிள்ளை நல்லபடியாக வளர வேண்டும், தனது எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பலதரப்பட்ட சிந்தனைகளிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியாகத்தான் ஒரு பெண்மணி பூசைக்கு முன்னாடி வீட்டில் பக்கத்து வீட்டோட சரியான சண்டைன்னா சண்டை 4 தெருவுக்கு கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு சண்டை. அந்த தெருவில் இருந்து வந்தவங்க எல்லாமே யார் இப்படி சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சத்தம் போட்டு பயங்கர சண்டை, குழா சண்டைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே மிகவும் இருக்கின்றது. அப்பொழுது கோயில் பெல் அடிக்குது. கோயில் பெல் அடித்த உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், கோயில் பெல் அடிச்சிட்டாங்க, பூசைக்கு போயிட்டு மறுபடியும் வரேன் அவன்கிட்ட அப்படின்னாங்களாம். அப்போது பூசைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த பெண்மணியை சாடுகின்ற திட்டுகின்ற அந்த ஒரு கோபமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அந்த பெண்மணி கோயிலுக்கு வந்து எப்படி இருப்பா? இப்படி பண்ணிட்டாளேன்னு, இங்க ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லும்போது அவ எப்படி என்ன இப்படி பண்ணலாம்? சிந்தனைகள் எல்லாம் அப்படிதான் சென்று கொண்டிருக்கும். இப்ப போய் என்னெல்லாம் சொல்லி திட்டலாம்? இப்படியாக ஒரு பூசையிலே கலந்து கொள்ள ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். நம்மளே நிறைய பேரும் அப்படித்தான் இருப்போம். பூசைக்கு கரெக்டான நேரத்தில் சிலர் பிரசங்கம் முடிஞ்ச உடனே மெதுவாக போவோம் அப்படின்னு வரக்கூடியவர்கள். சட்டங்கள் மனிதருக்கானவை, மனிதன் சட்டத்துக்கான இல்லை. சரி, அப்படியாக ஒரு பெண்மணி திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக பலதரப்பட்ட சிந்தனைகளிலே தனது வாழ்க்கையை செலுத்தி கொண்டு திருப்பலி நேரத்திலும் இறைவனை மறந்து அந்த பெண்மணியின் மீது தனது கோபத்தை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். திருப்பலி முடிந்த பிறகும் மீண்டுமாக சென்று அந்த கோபத்தை வெளிக்கொணரக்கூடியவராக இருக்கின்றார். ஆக நாம் எதற்கு திருப்பலி வருகிறோம், எந்த காரணத்திற்காக வருகிறோம்? இறை வார்த்தையை கேட்பதற்காக வருகின்றோம், இறைவனை சுவைப்பதற்காக வருகின்றோம் என்ற அந்த மிகப்பெரிய எண்ணங்களை விட்டுவிட்டு அந்த மிகச்சிறிய எண்ணங்களான எனது பக்கத்து வீட்டில் உள்ள கோபம், வீட்டில் அம்மா மேலே உள்ள கோபம், அப்பா மேலே உள்ள கோபம், பிள்ளைகள் இப்படியாக சுற்றி திரிகிறார்களே என்ற கோபம், ஒரு பலதரப்பட்ட ஏக்கங்கள் அனுதாபங்களோடு தான் நாம் அனுதினமும் திருப்பலிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஏக்கங்கள், அனுதாபங்கள், கோபங்கள், மன கஷ்டங்கள் அனைத்துமே இந்த திருப்பலி நேரத்தில் நீங்கள் மறந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அழகாக திரு அவையானது திருப்பலி என்றால் நன்றி நவிழல். இதுவரைக்கும் என்னை பார்த்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவா உமக்கு நன்றி. அதனால தான் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானா? இங்கிலீஷில் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. இன்னொரு வார்த்தையும் உண்டு, யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன். அது ஒரு கொண்டாட்டம். யூக்கரிஸ்தியா அப்படின்னா நன்றி நவிழல். நன்றி நவிழக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக திருப்பலி இருக்க வேண்டும். ஆக திருப்பலிக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கை திருப்பலி கட்டாயமாக நாம் செல்ல வேண்டும் என்பதை தவிர்த்து திருப்பலினுடைய முழுமையான உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து நாம் அனைவரும் திருப்பலியில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த முதல் படிநிலையாக இருக்கிறது. இரண்டாவது படிநிலையாக செல்கின்ற பொழுது குடும்பத்திலே நாம் அனைவரும் அன்பின் பணியாளர்களாக நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சட்டங்கள் அனைத்துமே எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, பழைய காலத்துலலாம் இந்த பொண்ணு பார்க்குற அந்த நிகழ்வு இருக்கும், இப்போ பையன் பார்க்குற நிகழ்வும் இருக்குது, அப்படிதானா? ஆக இந்த பொண்ணு பார்க்குற நிகழ்வில் மாப்பிள்ளை வீட்டார்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, என்னெல்லாம் கேட்க வேண்டுமோ அதெல்லாம் கேட்பாங்க, அப்படிதானே?
நான் பார்த்தது கிடையாது, அனுபவித்ததும் கிடையாது. ஆனால் டிவியில் கேள்விப்பட்டிருக்கிறேன், டிவியில் பார்த்திருக்கிறேன். ஆக ஒரு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை வீட்டார் ஒரு பெண் வீட்டாரிடம் சென்று, பெண்ணிற்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, இதெல்லாம் கேட்பாங்க. அப்படிதானே? கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் பழைய காலத்தில் கேட்பாங்க. அப்படிதானே? பெண்ணை நடந்து வர சொல்லுங்கள், ஏனென்றால் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இந்த சட்டங்கள் எல்லாம் முன்பெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக இருந்தன, இப்பொழுது ஆண்களுக்கும் இருக்கின்றன. ஆண் குடிப்பானா, புகைப்பிடிப்பானா, என்ன படிச்சிருக்கிறான், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறானா, இதெல்லாம் இன்றைய ஆண்களுக்குரிய சட்டங்களாக இருக்கின்றன. ஆக மனித வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கை என்பது நாம் கொடுக்க போகிற அந்த பிரமாணிக்கத்திற்காக இருக்க வேண்டுமே தவிர இந்த வெளிப்புற சட்டங்களுக்காக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆக மனிதன் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும், சட்டங்களை கடைபிடிப்பதனால் அவன் மனமகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதை பொறுத்தே நமது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டிலே நாம் அனைவரும் இந்த வரங்களை கேட்டு இந்த தியாக பலியில் அனைவரும் இணைந்து தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். திருப்பாடல் 85:3-5 ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டக்கூடியவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதை மனதில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் கூட இனியவராகவும் பரிவுள்ளவராகவும் இருக்கக்கூடிய இறைவனிடம்
நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார் என்ற ஆழமான விசுவாசத்தோடும் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவரை நோக்கி ஏறெடுப்போம். வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் என்று மொழிந்தா இறைவா, உம் பணிக்காக நேர் தேர்ந்து கொண்ட ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினரை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் நலனையும் மன உறுதியையும் தூய ஆவியின் கொடைகளையும் அளித்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உன்னை காக்கும் இறைவன் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்ற அன்பு தந்தையே, உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து அனைவருக்கும் பாதுகாப்பையும், உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிப்போர்க்கும் மன ஆறுதலையும், வாழ்வாதாரங்கள் வேலைவாய்ப்புகளை இழந்து தவிப்போர்க்கும் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றியும் அருள் புரிய வேண்டுமென்று உண்மை மன்றாடுகின்றோம். என் அருள் உனக்கு போதும் என்று தூய பவுல் வழியாக ஆசி வழங்கிய ஆண்டவரே, நெருக்கடிகள் ஏற்படும் போது தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்வை சீர்குலைத்து விடாமல் உம்மில் நம்பிக்கை வைத்து உமது அருளை பெற்று வாழவும், பணி மற்றும் கல்வியின் நிமித்தமாக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் எம் சகோதர சகோதரிகளை உமது அருளால் நிரப்பி களத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவர் நோயற்றவர்க்கென்று நோயற்றவருக்கே தேவை என்று கூறிய அன்பு தெய்வமே, எம் பங்கு சமூகத்திலே பலவிதமான நோய்கள், கடன் தொல்லைகள், குழந்தை பாக்கியம், குடிநோய்க்கு அடிமையாயிருப்போர், பல்வேறு மனப்பாரங்களால் வருந்துவோர், பிள்ளைகளின் பொறுப்பற்ற தன்மையால் மனமருந்துவோர் ஒவ்வொருவரையும் உம் திருக்கரத்தால் தொட்டு அவர்களுக்கு மன ஆறுதலையும் நோயிலிருந்து விடுதலையும் தந்துருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். தீச்சொல் ஒவ்வொன்றும் நாவினின்றே வருகிறது என்று மொழிந்த அன்பு தந்தையே, எங்கள் வாயினின்று வரும் தீச்சொல்கள் ஒவ்வொன்றும் பிறரை புண்படுத்தும் என்பதை நாங்கள் உணர்ந்து அவற்றை தவிர்த்து வாழவும், எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீட்டுப்படுத்துகின்ற தீய செயல்பாடுகளை தவிர்த்து இறை வார்த்தையின் வழி நடக்கவும் அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் நலன்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இதோ இந்த அருமையான ஒரு பொழுதிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக இந்த ஆலயத்திலே கூட்டியமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை தருணங்களிலும் உம்முடைய அருள் துணை இருக்கின்ற பொழுது முழுவதுமாக எங்களால் எதையும் செய்ய முடியும் என்ற அந்த நிறைவான மன பக்குவத்தை எங்களுடைய உள்ளத்திலே நிறைவாக தெளித்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே
எங்களுடைய உள்ளத்திலிருந்தும் எங்களுடைய உள்ளே இருந்தும் வெளிவரக்கூடிய அத்தனையும் தான் தீட்டுப்படுத்தும் அல்லது அசிங்கப்படுத்தும் என்பதை நாங்கள் உணரச் செய்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, முழுவதுமாக எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய சொல், செயல் அத்தனையும் உண்மையே முழுவதுமாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க செய்தருளும். எங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வார்த்தைகளாக மாறச் செய்தருளும். எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய செயல்களாக மாறச் செய்தருளும். எங்களுடைய பார்வைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பார்வையாகவே மாறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, நாங்கள் கேட்கின்ற பேச்சுகள் எல்லாம் உம்முடைய வாயின் பேச்சுகளாகவே கேட்கச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை முழுவதுமாக நாங்கள் கேட்கக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். உன்னிலேயே நாங்கள் அடைக்கலம் புகக்கூடிய அந்த மனப்பான்மை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். இறைவா, இதோ இந்த தருணத்திலே எங்களுடைய பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அருள் வரங்களால் முழுவதுமாக நிரப்பியருளும். இறைவா, உண்மையை சிக்கன பிடித்து கொண்டு வாழக்கூடிய, உண்மையிலேயே நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய எங்களுடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அருள் துணையிலே எங்களை நாங்கள் இதோ இந்த தருணத்திலே ஒப்படைக்கின்றோம். உம்முடைய பாத சுவடிலே முழுவதுமாக எங்களை பதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உம்முடைய சிறுகளின் நிழலிலே எங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று ஓடோடி உம்முடைய ஆலய முற்றத்திலே கூடியிருக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் உம்முடைய இல்லிடத்தை நிறைவாக கொடுத்தருளும். உம்முடைய இடத்திலே எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து உம்முடைய பாதுகாப்பை நிறைவாக இரட்டிப்பாக எங்களுக்கு கொடுத்தருளும். எங்களுடைய பங்கு சமூகம் முழுவதையும் எவ்வித வேதனையோ, நோயோ, ஆபத்தோ, விபத்துக்களோ, துன்பங்களோ இல்லாமல் முழுவதுமாக பாதுகாக்க வேண்டுமென்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இதோ இந்த கொரோனா தருணத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, முழுவதுமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை இந்த கொடிய நோயிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒருவரிலே நம்பிக்கை வைத்து தொடர்ந்து உம்மிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு பாராமுகம் இல்லாமல் முழுவதுமாக எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பாதுகாப்பை நிறைவாக கொடுத்தருளும். உம்முடைய காவல் தூதர்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னும் பின்னும் வடப்புறமும் இடப்புறமுமாக பாதுகாவல் கொடுக்க செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே கூடி பழக்கத்திற்கு அடிமையாகி எத்தனையோ குடும்பங்களிலே கண்ணீரும் கவலையும் வேதனையுமாக இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இறைவா, அவர்கள் முழுவதுமாக இந்த கொடிய நோயிலிருந்து மீண்டு வந்து முழுவதுமாக தங்களுடைய குடும்பமானது இவர்களுடைய தொழிலிலும் இவர்களுடைய வாழ்க்கையிலும் தான் அடங்கி இருக்கின்றது. குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து இவர்கள் மீண்டு வரச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களே குழந்தை பாக்கியம் இல்லாமல், குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லாமல், எத்தனையோ ஏளனங்களை, எத்தனையோ அவப்பெயர்களை, எத்தனையோ தவறான வார்த்தைகளை சொல்லி, எத்தனையோ ஒதுக்குதல்களை சந்தித்து முழுவதுமாக சமூகத்திலிருந்தும் குடும்பங்களிலிருந்தும் குடும்ப உறுப்பினர்களிடந்தும் ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த வேதனைகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, முழுவதுமாக அவர்களுடைய வாழ்விலே இரட்டிப்பான மகிழ்ச்சியை நீர் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவா, அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நிறைவாக கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி விளக்கை நீர் ஏற்ற வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எத்தனையோ குடும்பங்களிலே வரன் இல்லாமல் என்னுடைய மகளுக்கு திருமண வயது கடந்து செல்லுகின்றது, ஆனால் திருமணம் முடியவில்லையே. என்னுடைய மகனுக்கு திருமண வயது கடந்து செல்லுகின்றது, ஆனால் திருமணம் முடியவில்லையே. எந்த ஒரு வரனும் அமையவில்லையே என்று எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ தந்தைமார்கள், எத்தனையோ குடும்பத்தில் உள்ளவர்கள் கவலையோடு வேதனையோடு இருக்கின்றார்கள்.
இறைவா இவர்களுக்கு ஒரு நல்ல வரனை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நல்ல வாழ்வை இவர்களுக்கு ஏற்படுத்தி நீர்தாமை கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக இதோ இந்த தருணத்திலே மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ பொருளாதாரத்திலே பின்தங்கி எத்தனையோ குடும்பங்களிலே கடன் தொல்லையினாலும் வேதனையினாலும் எத்தனையோ குடும்பங்கள் அடுத்து வட்டி கட்ட வேண்டுமே, அடுத்து நான் இந்த கடனை அடைக்க வேண்டுமே, அடுத்து இந்த நகையை திருப்ப வேண்டுமே என்று எத்தனையோ குடும்பங்களிலே இந்த பொருளாதார பின்னடைவின் காரணமாக வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, முழுவதுமாக இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து அவர்கள் மீண்டு வந்து தங்களுடைய வாழ்வை முழுவதுமாக உண்மையில் வைத்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே மீண்டுமாக இந்த பொருளாதாரத்திலே மீண்டு வந்து வாழ்விலே வளத்தையும் நலத்தையும் நிறைவாக நீர் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, தொடர்ந்து எங்களுடைய பங்கு சமூகத்தை வளர்ச்சியின் பாதையில்லை முழுவதுமாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னேற்பாடுகளிலும் ஒவ்வொரு செயலிலும் உம்முடைய அருள் துணை முழுவதுமாக இருக்க செய்தருளும். உம்முடைய அருள் துணை இருக்கின்ற பொழுது, உம்முடைய ஆற்றல் எங்களோடு இருக்கின்ற பொழுது, உம்முடைய அருள் நிறைவாக எங்களோடு தங்குகின்ற பொழுது, வலுவற்றவர்களாகி எங்களால் உம்முடைய வல்லமை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்ற அந்த மனத்திடனோடு எல்லாவற்றையும் நாங்கள் செய்து முடிக்கக்கூடிய அந்த மனநிலையையும் ஆற்றலையும் அருளையும் நிறைவாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும். ஆண்டவரே, எத்தனையோ நோயினால் வாடக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய அருள் வரத்தை ஈந்து உம்முடைய குணமளிக்கக்கூடிய கரங்களானால் நிறைவாக அவர்களை தொட்டு குணப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் உம்முடைய தூய ஆவியையும் நிறைவாக எங்களிலே இறங்கி வரச் செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மலர்ந்திடும் மலரில்
சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இவ்வழி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதிமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்களின் ஆட்சி நாங்கள் இப்பொழுது அடைந்துள்ளோம். எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்கவர் திருவுள்ளமானார். இவ்வாறு இருளிலிருந்தும் அது உயர்த்தகு வழிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வோம், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை நனிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர்
ஆகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தேவின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமளவும் உமது ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் அன்பு தந்தை இறைவா, இன்றைய வழியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற விக்டர் தாஸ், மேரி, பிளஸ்வின் ஜூலின், அஸ்வின் ஜூலி, ஜீசஸ் பீட்டர் ராஜ் ஜீவகலாம், லில்லி எவாஞ்சலின், லில்லி ஏஞ்சலின் இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம். இவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து
உம்முடைய அருள் வரங்களால் முழுவதுமாக நிரப்பியருளும். இவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றேன். அதை நிறைவாக கொடுத்து இவர்களை காத்து வழி நடத்திட வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இன்னசென்ட் சிலுவை அருளப்பன் சொர்ணம் என்னும் எம் சகோதர சகோதரிகளையும் குருக்கள் கன்னியர் துறவீரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலும் குழுமங்களிலும் மரித்த அத்தனை ஆன்மாக்களையும் குறிப்பாக கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் லியோனார்தியார், புனித ஆரோக்கியநாதர், புனித மைக்கேல் தூதர், எம்மண்ணின் மறை சாட்சியாக புனித தேவ சகாயம் பிள்ளை, புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராகி இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எம்வாழ்நாளில் சமாதானத்தை அருள் புரியவே உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் துணையால் நாங்கள் அடிமையிலிருந்து விடுதலை பெற்று நிறைவாழ்வை பெறுவோமாக. நாங்கள் நம்பும் பேரின்ப வாழ்வையும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் மன நிம்மதியையும் நிறைவாக அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியின் வாழ்த்தினை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் திரையிட்ட இந்த அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவரில் அகமகிழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
அவர்களுக்காகவும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்விடம் போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. எம்மூரின் பாதுகாவலியான புனித பனிமே அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோய்க்கு பாதுகாவலரான புனித ஆரோக்கியநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு துணையாளரான புனித ஜான்வியனார்த்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மண்ணின் மறைசாட்சியான புனித தெய்வ சகாயம் பிள்ளையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை காவல் காக்கும் புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.